இந்த கண்ணாடி மார்ச் 20ஆம் தேதி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். மார்ச் 24 தான் டெலிவரி ஆச்சு எனக்கு. அதாவது நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அதுக்கப்புறமா ஒரு மேட்சாவது நானும் போடணும், ஸ்டைலா கெத்தா தரமான ஒரு சம்பவம் பண்ணி வேற மாதிரி மேட்ச் எல்லாம் வின் பண்ணா இந்த கண்ணாடியை போட்டு கொஞ்சம் சீன் போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் நம்ம பசங்க பண்ணதான் உங்களுக்கு தெரியுமே, அதனால இந்த கண்ணாடிக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. பட் தலைவன் நேற்று ஒரு சம்பவம் பண்ணால, அதுக்காக ஒரே தடவை போட்டுக்கிறேன். மை டியர் சிஎஸ்கே ஃபேன்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று நல்லா தூங்கிருப்பீங்க. நானும் நல்லா தூங்கினேன். ஆஸ் எ டீமா பேட்டிங்ல இன்னும் நம்ம பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணுவோம். நாட் ஹாப்பி வித் த டீம் அட் ஆல். பட் தலைவனோட நாக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மேட்சை பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. தோனியை ரிட்டையர்ட் ஆக சொல்லுங்க, அவனை செருப்பால் அடிப்பேன் அப்படின்லாம் பேசினாங்கல்ல, அவங்க எல்லாரையும் தலை செருப்பாலே அடிச்சு அமிச்சாப்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், இந்த குழந்தை ஷேக் ரஷீதை எங்கேயா வச்சிருந்தீங்க? என்னமா ஆடுறாங்க அந்த பையன், கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஆந்திரால இருந்து வர்ற பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்ட் ஒர்க் பயங்கரமா இருக்கும். முகமது அசாருதீன், விவிஎஸ் லக்ஷ்மன், அந்த வரிசையில இந்த பையன் ரிஸ்ட் ஒர்க் வேற லெவல் இருக்குங்க. சோ எலிகன்ட், சும்மா அப்படி தொட்டு விடுறாப்ல, டைமிங் வேற லெவல்ல இருக்கு, பறக்குது பாலு. சோ ஓப்பனிங் ஷாட் எடுங்க. திரிபாதி இதுக்கு அப்புறம் வேலைக்கு ஆக மாட்டாப்ல, சரியான ஒரு கேட்ச் பிடிச்சாரு. நானுமே அவர் இன்னும் 2 சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் த வே ஹி இஸ் பிளேயிங் இஸ் டோட்டலி நாட் கான்பிடென்ட். ரொம்ப அவுட் ஆஃப் ஷாட்ஸா இருக்கிறாரு. ஒரு சான்ஸ் வேற கொடுத்தாங்க கேட்ச் விட்டு, அதுக்கப்புறமா அவர் ஆடினது பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சோ இட் இஸ் டைம் டு டிராப் ஹிம். வன்ஷ் பேடியை உள்ள கொண்டு வந்தே ஆகணும், அப்படி இல்லனா ராமகிருஷ்ணா கோஷ உள்ள கொண்டு வந்தே ஆகணும், ஆர் மேபி ஆண்ட்ரே சித்தார்த் ஆல்சோ. பட் நான் பார்த்த வரைக்கும் வன்ஷ் பேடி ஒரு நல்ல 6 ஹிட்டருங்க. சோ அதனால ஒன் டவுன்ல அந்த மாதிரி ஒரு இம்பட்டஸ் இருந்ததுன்னா நம்ம டீமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மத்தபடி போலிங் நல்லா இருந்தது, பண்ண சேஞ்சஸ் எல்லாம் நல்லா இருந்தது. கோயிங் ஃபார்வர்ட் இட் இஸ் நாட் கோனா பி ஈஸிங்க. பட் என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, நேத்து ஆடினது சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஆடினாங்க, ஃபைட் பண்ணாங்க. தேர் வாஸ் a fight. வின்னிங் சைடுல முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிவம் டூபேக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் பயங்கரமா 6-4 நேத்து அடியிலனாலும் அவர் அவுட் ஆகாம இருந்ததுனாலதான் கடைசியில ரவி பிஷ்னாய்க்கு ஓவர் கொடுக்கல ரிஷப் பந்த், இல்லனா தலைக்கு ஸ்பின்ன போட்டு கொஞ்சம் பிரஷரை ஏத்தி விட்டுருப்பாங்க. சோ சிவம் டூபே மேட்சை பினிஷ் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு அவுட் ஆகாம ஆடினதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்தாகணும். சோ இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட ரோலை நல்லா பண்ணாங்கன்னா தல தோனி டெஃபினட்டா ஸ்டில் ஹேஸ் இட்டுங்க. we have a chance. பாப்போம், கடவுளை பிரார்த்திப்போம். one match at a time இனிமேல். come on boys, CSK forever. பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க.